ஆனா அவர் அதுல எப்படி ஸ்கோர் பண்ணி காட்டுறாருன்னா, உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணாத, நீ திரும்ப நீ திரும்ப நீ திரும்ப நீ திரும்ப நீ திரும்ப போ, பரலோகத்திலிருந்து பலன் உனக்கு கிடைக்கும். இந்த போன தாவீதின் கூடாரத்தையும் கர்த்தர் திரும்ப எடுப்பிச்சு, அந்த கூடாரம் விழுந்தாலும் விட மாட்டான். தலைமுறைக்காக ஜாமக்காரனா ஒருத்தன் எழும்பிட்டானா, அவன் கூடாரம் விழுந்தாலும் ஜீசஸ். தாவீதுக்கு ஒரு விளக்கு எரிந்துட்டே இருக்கும், அவன் கொம்பு உயர்த்தப்பட்டுட்டே இருக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் குடும்பத்துக்கு ஜாமக்காரன் நீதான். அவன் கோலை துளிர்விட வைத்து அதை எல்லா கண்களுக்கு முன்பாக காண்பித்துதான். ஆமென். அதன் பிறகுதான் ஆரோனுடைய ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க வைக்கிறார். ஜாமம் காக்கிற ஜாமக்காரனாய் செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? வருடங்கள் ஆகிறது என்று கலங்காதே, உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, நீ இத்தனை காலம் வடித்த கண்ணீர், இத்தனை காலம் பட்ட பிரயாசம், இதை காணாமல் உன் ஓட்டம் முடியாது. Glory! நல்ல கரங்களை தட்டி விலகாத பிரியாத சமூகமே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம், ஏசாயா 52 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52:8. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய், அவர்கள் சத்தம் கேட்கப்படும் போது அவர்கள் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள், அதை கண்ணார காண்பார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். கடந்த ஒரு வாரமாக ஆண்டவர் நினைவிலே அல்லது பார்வையிலும் நினைவிலும் கர்த்தர் கொண்டு வந்த ஒரே ஒரு வார்த்தை உண்டென்றால் ஜாமக்காரன், ஜாமக்காரன், ஜாமக்காரன். ஆமென். வாட்ச்மேன், ஜாமக்காரன். ஜாமக்காரங்கிற வார்த்தை அது பைபிள் லாங்குவேஜ், தமிழ்ல அழகான வார்த்தை. ஜாமம், ஜாமம்னா காலம், ஜாமக்காரன்னா காக்கிறவன், கண் விழித்திருந்து காக்கிறவன். என் மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கும் போது அந்த இடத்துல என்னதான் கர்த்தர் பார்க்க விரும்புவார். அதே போலதான் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்தானத்துல அவர் மனசுல ஏற்கனவே வச்சிட்டார். அவர் மனதுல நமக்கு இருக்கிற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டருடைய மனசை தான் யோசேப்புக்கு சொப்பனமா காட்டி கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் அவர் குழியை காட்டி கொடுக்கல, அவர் உயர்வான ஸ்தானத்தை காட்டி கொடுத்தார். அதை நோக்கி பயணிக்கிற பாதையில குழிகள் இருக்கும், அந்த கிணறுகள் இருக்கும், சில தடைகள் இருக்கும். ஆனால் தேவனுடைய மனசுல உங்களுக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுடைய சித்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ நீ ஒரு இடத்துல சொல்ல, நீ அமர்ந்து இருந்து நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆமே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா. அப்படிப்பட்ட காலமும் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல, இந்த சீசன்ல தேவன் யாராக இருக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா ஜாமக்காரனா. அவன் குயவன் கையில் இருக்கிற களிமண் நிச்சயம் உருவாக்கப்படும், ஆனா அந்த கையில வரணும். அவன் தேவன் கட்டளை. இப்படி ஒரு செயல் நடக்கும் போது 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடை. அப்போ நீங்க ஜாமக்காரனா எழும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யாருக்கு இனி பங்கு இல்ல தெரியுமா? சத்துருக்கு இனி பங்கு இல்ல. ஹalleluya. இனி உன் தானியத்தை, இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வசனம். இது எவ்வளவு தேவையான வாக்குத்தத்தம் தெரியுமா? மிகவும் தேவையான. நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறது, சத்துரு அது பலனை அனுபவிக்கிறான் என்று சொல்லும் போது அதால நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலை மாறணும்னா நீ ஜாமக்காரனா மாறணும். ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் என்று ஏசாயா 52:8 சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ ஒரு ஜாமக்காரனாய் மாறும்போது கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஜாமக்காரனுடைய அடையாளங்கள் என்ன? 5 காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, ஜாமக்காரன் என்கிறவன் விழித்திருந்து ஜெபிக்கிறவன், ராக்காலங்களில் ஜெபிக்கிறவன் அல்லது ஜெபத்தில் விழித்திருக்கிறவன். ஹல்லேலூயா. மத்தேயு 26:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் வார்த்தை உண்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமாம், ஜாமக்காரன் என்கிறவன் ஒரு சோதனை வருகிறதை உணர்ந்து அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேட்கணும். நார்மல் பிரேயர்னு ஒண்ணு இருக்கிறது, ஜாமக்கார ஜெபம்னு ஒண்ணு இருக்கிறது. ஜாமக்கார ஜெபங்கிறது தான் இந்த அந்தகாரத்தில் போராடுகிற அனுபவம். இது அந்தகாரத்தின் வேலை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த அந்தகாரத்தின் வேளையில 1 hour பிரேயர் பண்றது பெரிய சேலஞ்சா இருந்துச்சு, எல்லாருக்குமே சேலஞ்சா இருந்துச்சு. ஆமென். இது சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி சேலஞ்சா இருந்துன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபுக்கும் சவாலா இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியல. இயேசுவுக்கும் இது பெரிய சேலஞ்சா இருந்து. எப்படின்னா, அவர் ஜெபத்துல 3 வாட்டி எழும்பி வரார். அவர் ஜெபத்தை முடிச்சிட்டு வரல, ஒரு வாட்டி ஜெபிக்கிறார். அவருக்கு அதுல அந்த ஃப்ளோ கட் ஆகுது. அந்த ஃப்ளோ அவரால் அப்படியே தரித்திருக்க முடியும். அவர் எழும்புறார், வராரு, வந்து பார்க்கும்போது தூங்காத திருப்பி போறாரு, திருப்பி ஜெபம் பண்றாரு, திருப்பி எழும்புறாரு, திருப்பி வந்து தூங்காத. ஆனா அவர் அதுல எப்படி ஸ்கோர் பண்ணி காட்டுறாருன்னா, உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணாத, நீ திரும்ப போ, பரலோகத்திலிருந்து பலன் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஜெபத்தில் விழித்திருக்கிறதுனா, எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ண கூடாது. எனக்கு ஜெபிக்க முடியலன்னு வரும்போது நான் திரும்ப ஜெபிக்க போய் உட்கார்றேன் தெரியுமா, இப்படி நான் உட்கார்ந்தேன்னா அந்த அந்தகார வேலையை நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அந்த அந்தகார வேலையை நான் ஃபேஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா 22:42-43 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்போ அந்த ஸ்ட்ரெங்க் கிடைக்கிறது வரைக்கும் இன்னும் ஒரு பிரச்சனை வரல, இனிதான் பிரச்சனை வரப்போகிறது. ஜாமக்காரனுடைய செயல் என்னன்னா, அவன் உடனே ஜெபத்தில் அலர்ட் ஆயிடுவான். நம்ம ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆக வேண்டியது நம்ம பிரேயர் லைஃப்ல. இந்த இரவு எல்லா இரவும் போல நான் கடத்தக்கூடாது. ஆண்டவர் எதையோ எனக்கு சொல்ல விரும்புகிறார். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இந்த ராக்காலத்தில் நான் விழித்திருப்பேன். ஆனால் என்னால் அதை ஃபேஸ் பண்ண, ஜீசஸால ஃபேஸ் பண்ண முடிந்தது, ஆண்டவரால் எதிர்கொள்ள முடிந்தது. ஜெபிக்காத சீஷர்களால எதிர்கொள்ள முடியவில்லை, ஜெபித்த இயேசுவால எதிர்கொள்ள முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். சில கடினமான பாதையின் வழியாக தான் சில நன்மைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கும் போது அந்த பாதைகளின் வழியாய் நாம நடந்து தான் ஆக வேண்டும்.
ஆமென். 7 மடங்கு அக்னி சூளை வழியாக தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருப்பார் என்றால் அந்த அக்னி சூளையை கடந்துதான் ஆக வேண்டும். சிங்க கெபிக்கு பிற்பாடு தானியேலுக்கு ஒரு ஜெயமான காரியத்தை கர்த்தர் வைத்திருப்பார் என்றால் அந்த அனுபவத்தை கடந்துதான் ஆக வேண்டும். கோலியாத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் எருசலேமுக்குள்ள தாவீதால என்றாக முடியும்னா அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். இதற்கு நாம் விலகி ஓட முடியாது, வழி விலக முடியாது. இதுக்கு நம்ம முடியாதுன்னு சொன்னா நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை நமக்கு எட்டா கனியாகவே இருக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். அதனாலதான் இயேசு சொல்லுவார், இதை நான் பானம் பண்ணியே ஆக வேண்டும் என்பார். என் பிதா தந்த பாத்திரம், இதை நான் பானம் பண்ணி தான் ஆக வேண்டும். காரணம், இந்த வழியாய் செல்வம், இதுதான் பிதாவினுடைய தீர்மானம். இது ஏரோதோ பிலாத்தோ எழுதின தீர்மானம் கிடையாது. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில சத்துரு கை ஓங்கினது போல இருந்தாலும் சத்துரு நினைத்ததில் நடப்பது தேவன் ஏற்கனவே தீர்மானித்ததுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபை பாருங்கள், ஏசா 400 பேரோடு வருகிறான் என்ற செய்தி வந்ததும் அவன் அந்த ராக் காலத்தில் ஜாமக்காரனாய் மாறினான். ஜாமக்காரன். அவன் ஃபர்ஸ்ட் நல்ல பிளான் பண்ணி பார்க்கிறான். நான் ஒவ்வொரு செட்டா அனுப்புறான். அவனுக்கு திருப்தி இல்லை. அவன் வேலைக்காரர்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு டீம் வேலைக்காரர்களை அனுப்புறான். அப்புறம் தான் புரிந்து கொண்டான், யார் தான் ஜாமக்காரனா இருக்கணும் தெரியுமா? நான் ஜாம காக்கிறதுக்கு ஆளை வச்சு வைக்க முடியாது. ஆமென். நான் தான் இருக்கணும். பைபிள் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நம்ம சொல்லுவோம், நான் எல்லாத்தையும் எல்லாருக்காக விட்டேன். ஆனா நீ கடைசியில் பார்த்தா நமக்கு தான் காவலான இருந்திருப்போம். இந்த எசேக்கியா மாதிரி நல்ல ராஜாவுக்கு முன்னாடியும் கிடையாது. முன்னாடி இருந்ததுன்னா தாவீதை விட ஸ்கோர் பண்ண ஆள் தான் எசேக்கியா. ஆனா தலைமுறை விஷயத்துல கோட்டை விட்டார், தாவீது ஸ்கோர் பண்ணிட்டார். தாவீது போய் உட்கார்ந்து இருக்கிறார், அப்பா அது அடியானின் வீடு, உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தார். இதான் தாவீதினுடைய கண்ணீர். அந்த கண்ணீரின் பலன் என்ன தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையும் கர்த்தர் திரும்ப எடுப்பித்து, அந்த கூடாரம் விழுந்தாலும் விட மாட்டார். தலைமுறைக்காக ஜாமக்காரனா ஒருத்தன் எழும்பிட்டானா, அவன் கூடாரம் விழுந்தாலும் ஜீசஸ். ஆமென். எச்சரிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அவன் தான் ஜாமக்காரன். எச்சரிப்பை உணர்ந்து, இது நான் என் ஸ்தானத்தில் படுத்துக் கொள்ளுகிற காலம் அல்ல. ஆண்டவருடைய வார்னிங் வருது. நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே ஓபன் பண்ண தப்பு பண்ண அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. நான் என் மெசேஜை கன்வே பண்றதுக்கு ஏலி ஒன்னதான வச்சிருக்கோம் வீட்டுல. அன்பு சகோதரா, நீ சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீ ஆண்டவர் சமூகத்தில் விழித்திருக்கலாம்ல. ஜெபத்தை விட்டுட்டான். அதனாலதான் ஒரு அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ ஆலயத்துல வந்து மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறத கூட இவனால உள்வாங்க முடியல. இந்த பிரேயர்லாம் மறந்துட்டார் ஏலிக்கு. அவரை பொறுத்த இது என்ன ரொம்ப நேரம் சர்ச்சில் இருக்கு, இது போனாதான் கதவும் போட்டணும், நம்ம இது போகாம நமக்கும் வீட்டுக்கும் போக முடியல. எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, என்னம்மா காலையிலேயே போட்டு வந்துட்டியாமா அப்படின்னு கேட்டார். காலையிலேயே ஓரளவு இது ஒரு மனம் கசந்து ஒரு அம்மா இருந்து அழுது தெரியல. ஏன் பழக்கமே மறந்து போச்சு ஏலிக்கு. ஒரு காலத்தை, அதான் உன் இள வயதின் பக்தியை நான் நினைச்சிருக்கிறேன். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு உண்டா இருந்த நேசம், நீ இரவு நீ காலையிலிருந்து நைட்டு வரை உழைத்து வந்த பிறகும் 1 மணி நேரம் அது என் சமூகத்துல இல்லாம நீ என்னைக்கு தூங்க போயிருக்கிற? உனக்கு நீ காவலாளனா இருந்தியே, இன்னைக்கு உன் குடும்பம் தள்ளாடிட்டு இருக்கு தெரியுமா? உன் குடும்பத்துக்குள்ள வெள்ளம் ஏறிட்டு இருக்கு தெரியுமா? உன் குடும்பம் கண்மலை மேல கட்டப்படுவதற்கு பதில் மணல் மேல கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன் உன்னால் ஜாமக்காரனா இருக்க முடியவில்லை?
என் நாட்களிலாவது நான் இருக்கிறது வரைக்கும் நல்லா இருந்துட்டு போனோம். இது அல்ல கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அதனாலதான் தாவீது ஜாமக்காரனா இருந்ததுனால கர்த்தர் பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்த காலம் வரைக்கும் கிருபை செய்வார் இருக்கு தெரியுமா? சதா காலமும் கிருபை செய்வார். தாவீதுக்கு ஒரு விளக்கு எரிந்துட்டே இருக்கும், அவன் கொம்பு உயர்த்தப்பட்டுட்டே இருக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் குடும்பத்துக்கு ஜாமக்காரன் நீதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏசாயா 21வது அதிகாரத்துல தான் நம்ம பார்த்தோம் ஜாமக்காரன வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 11வது வசனம் 12வது வசனத்தை பார்க்கும்போது தூமாவின் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சேயரிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் அவனுக்கு தான் தெரியும். எப்போ விடியற்காலம், எப்பொழுது ராக்காலம். ஜாமக்கார் விடியற்காலம் என்கிறது என்ன தெரியுமா? கிரியை செய்யும் காலம், கிருபையின் காலம். ராக்காலம் என்பது என்ன தெரியுமா? கிரியை செய்யக்கூடாத காலம், அந்தகாரத்தின் காலம். என் குடும்பம் இன்னைக்கு, என் குடும்பத்தில் இன்னைக்கு காணப்படுவது விடியற்காலமா ராக்காலமா என்பது யாருக்கு தான் தெரிவிக்கப்படும் தெரியுமா? ஜாமக்காரனுக்கு தெரிவிக்கப்படும். விடியற்காலமா சந்தோஷமா கிரியை நடப்பியுங்கள், காரியத்தை நடப்பியுங்கள், திருமணமா நடப்பியுங்கள், எந்த ஒரு காரியம் நடப்பியுங்கள். அது விடியற்காலம், அது தேவனுடைய கிரியை நடப்பிக்கும் காலம். நம்ம நிறைய ராக்காலத்துல செய்கிறோம். அந்த ராக்காலம் என்பது கிரியை செய்யக்கூடாத காலம். இது வந்து நமக்கு விடியற்காலம் ராக்காலம் என்னன்னா கலண்டர் பார்ப்போம். இன்னைக்கு செவ்வாய், ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தெரியப்படுத்துவார், தேவன் தெரியப்படுத்துவா. ஜாமக்காரன் கேளுங்கிறார் ஏசாயாட்ட. நீ உனக்கு ஜாமக்காரனை வை, ஜாமக்காரனை வச்சாச்சு ஆண்டவர், இது என்ன காலம்? ஜாமக்காரன் கேளுங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அப்படி உத்தரவாதம் எடுக்கிறவனுக்கு தான் தேவன் காலத்தை சொல்லுவார். பார்வோனுக்கு சொப்பனத்தை சொன்னார், யோசேப்புக்கு காலத்தை சொன்னார். காலத்தை சொன்னாரா இல்லையா? 7 வருஷம் செழிப்பின் காலம், அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலம். செழிப்பின் காலத்துல அனுபவித்திருக்காமல் செழிப்பின் காலத்துல சேர்க்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அவன் ஜாமக்காரன், நீ ஜாமக்காரன். ஏசாயாவே உனக்கு ஒரு ஜாமக்காரனை வச்சிருக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். விடியற்காலம் என்பது கிரியை செய்யும் காலம். அன்னைக்கு நடத்துங்க உங்க வீட்டுல காரியத்தை. அதை விட்டுட்டு நான் லென்த் டேஸ்ல நடத்த மாட்டேன், அதை தொடர்ந்து இதெல்லாம் நமக்கு விடியற்காலம். அந்த காலம் உங்க இதுல நான் கை வைக்கல. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு விடியற்காலம் என்ன ராக்காலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமே. ஹலோ, ஆண்டவரே சொல்லுவார்ல, இது பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். இது யாருக்கு தான்? ஜாமக்காரனுக்கு தெரியும், உத்தரவாதம் எடுக்கிறவனுக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுவார் யோசேப்புக்கு தான். நீங்க எவ்வளவு சாஸ்திரிகள் ஞானிகள் பார்வோனை சுத்தி சகல சாஸ்திரங்கள் இல்ல, எகிப்தின் சாஸ்திரம்னா இன்றைக்கும் நான் அறிந்தது கேள்விப்பட்டது. ஆமா, அதாவது வேர்ல்டுலயே அதிகமான மந்திர கலைகள் செய்கிறது எங்க தெரியுமா? ஈஜிப்ட்ல தான். எவ்வளவு இந்தியால இருந்தும் அங்க அந்த பிரமிட்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறதாக கேள்விப்பட்ட. எனக்கு தெரியல. இங்க இருந்தெல்லாம் போவாங்களாம். சில குறிப்பிட்ட இடத்துல ஹெலிகாப்டர்ல தான் போக முடியுமா? அந்த அளவுக்கு அன்னைக்கே பார்வோன் மந்திரவாதிங்க கையில இருந்த கோலை எல்லாம் எதுவோ மாத்துறாங்க, சர்ப்பம். இவ்வளவுக்கு எல்லாம் தெரிந்தவங்களுக்கு காலம் தெரியல. யாருக்கு தெரியும்? ஆமே, ஒடுக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு. ஆமே, நாளில் உன் மேல இருக்கிற அழைப்பு உண்மையானால், உன் மேல இருக்கிற அபிஷேகம் உண்மையானால், நீ எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தப்பட்டாலும் உன்னை கொண்டுதான் தேசத்துக்கு கர்த்தர் விடுதலையை, தேசத்துக்கு கர்த்தர் மீட்பை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தெரியல, என்னன்னே தெரியல. அவனை கூட அப்பதான் நேர கொண்டு வர, ராஜாவே நீர் கண்ட 7 கொளுத்த பசுக்கள் 7 செழிப்பான வருஷங்கள், 7 மெலிந்த பசுக்கள் அடுத்து ஒரு பஞ்ச காலம். அப்படி காலத்தை சொல்லி அந்தந்த காலத்துல செயல்பட வச்சதுனால தானே பஞ்ச காலத்துல வந்த போது யோசேப்பு மட்டுமா சாப்பிட்டான்?
அவன் குடும்பமே சாப்பிட்டேன், தேசமே சாப்பிட்டேன். ஆமென். இப்போ இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு அந்த என்ன அந்த ஜாமக்காரனா மாற்றுங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் கேட்கறீங்க? எத்தனை பேர் கேட்கறீங்க? தாவீது 1 நாளாகமும் 12வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிங்க. அப்ப தாவீதுக்கு அநேகர், அதாவது அவனோட கூட நிறைய பேர் வந்து சேருவாங்க. அதுல ஒரு கூட்டத்தார் வந்து யுத்தத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, பராக்கிரமசாலிகள் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கோத்திரத்தாரை குறித்து சொல்லும் போது இசக்கார் புத்திரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 12:32 இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல என்ன பண்ணணும், இந்த காலத்துல என்ன பண்ணணும், இப்படி நமக்கு தெரிவிக்கிற ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் வந்து என் ஸ்தானத்துல படுத்துக் கொள்வேன், ஆனால் அது எனக்கு ஸ்டாப் ஆயிரும், அது இன்னொரு சாமுவேலுக்கு போயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும், காலம் அறிந்து செயல்பட வேண்டும். ஏசாயாவே ஒரு ஜாமக்காரனை வச்சிட்டார், நீ போய் கேளு, இது எப்போ, இது என்ன காலம்னு கேளு. ஆமா, இதோ விடியற் காலமும் ராக்காலமும் வருகிறது. ஆமா, பொதுவாகவே பைபிள் கணக்குப்படி சாயங்காலமும் விடியற் காலமா. இங்க நேரம் என்ன சொல்றாருன்னா, அப்போ என்ன அர்த்தம் தெரியும்? இப்போ நீ இருக்கிறது விடியற் காலம், குயிக்கா செயல்பட. ராக்காலத்துல நீ பிடிச்சு நிக்கணும்னா இந்த விடியற் காலத்துல செஞ்சு முடிக்க வேண்டியதை செஞ்சு முடிய. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதோமை அழிக்க போகும்போது ஆபிரகாம் எங்க நிக்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறான். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவார், என்னை விடு, நான் ஜனங்களை அழிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறான். அவன் திறப்பில் நிற்பான். எனக்கு வந்து ஆரோன் வந்து மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ஒரு காரியத்துல எனக்கு ஆரோனை ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஆரோன் ஆசாரியனா இருக்கிறது, ஆரோனுடைய பிள்ளைங்க ஆசாரியனா இருக்கிறதெல்லாம் இந்த கோராகின் கூட்டத்தாருக்கு பிடிக்கல. அவங்க வந்து அவங்களே அந்நிய அக்கனியெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நாங்க பண்ணக்கூடாதா அப்படி சொல்லி வந்துட்டாங்க. தேவனுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா ஆரோன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆரோன் கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். தேவ கோபம் வந்து ஒரு கூட்டத்தாரை இல்லாம ஆக்கிட்டு கர்த்தர் வாதை அனுப்பினார். ஒவ்வொருத்தனா செத்துட்டு இருக்கிறான். அப்பதான் மோசேக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? இது நிக்கணும்னா யாரு போய் தூபம் காட்டணும் தெரியுமா? ஆரோன். ஆரோனே, நீ ஓடி போய் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு முன்பு நடுவாக நில்லு. ஆரோன், நான் ஏன் நிக்கணும் கேட்டாரா? கேட்கல. அவன் தன்னை இந்த அளவுக்கு பேசினாலும் இந்த இடத்துல கர்த்தர் ஜாமக்காரனா வைத்திருப்பது என்னை தான் சொல்லி ஆரோன் ஓடுறான். ஓடி போய் நடுவாக நின்றதும் வேதம் சொல்லுகிறது, வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் அடுத்த அதிகாரத்திலேயே ஆரோனுக்கு ஆமென் ஒரு மேன்மையை கொடுத்தார். அந்த மேன்மை என்ன தெரியுமா? எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு கோலை வாங்கு, அந்தந்த கோத்திரத்துல அந்தந்த கோத்திரத்தின் பெயரை எழுது. ஆனா லேவி கோத்திரத்துல லேவின்னு எழுதாம ஆரோன் எழுது. ஆமென், ஆரோன் எழுது. ஜாம காக்கிறவன், ஜாமக்காரனாய் செயல்படுகிறவனை எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். 20வது அதிகாரத்துல ஆரோன் ஓட்டம் முடியுது. 20வது அதிகாரத்தில் ஆரோன் ஓட்டம் முடியுது. 16வது அதிகாரம் வரைக்கும் ஆரோன் அத்தனை நிந்தையை சுமந்துட்டு வருகிறான். 17வது அதிகாரத்துல அவன் கோலை துளிர்விட வைத்து அதை எல்லா கண்களுக்கு முன்பாக காண்பித்துதான். ஆமென். அதன் பிறகுதான் ஆரோனுடைய ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க வைக்கிறார். ஜாமம் காக்கிற ஜாமக்காரனாய் செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? வருடங்கள் ஆகிறது என்று கலங்காதே. உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, நீ இத்தனை காலம் வடித்த கண்ணீர், இத்தனை காலம் பட்ட பிரயாசம், இதை காணாமல் உன் ஓட்டம் முடியாது. Glory! நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. உன் கோல் துளிர்ப்பதை காணாமல் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அந்த கோல் துளிர் விட்டதை பார்க்க
பார்க்க வைக்கிறார். அடுத்து சொல்றார் 20 அதிகாரத்தில், ஏன்னா ஆண்டவர் வந்து நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும், அப்படி இப்படி பண்ண போதும் 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 விட்டு. ஆனா அந்த கோலை துளிரிட வச்சு பல வருடமா இந்த கோல் சும்மாவே இருந்து கையில அநேகருக்கு பயன்பட்ட கோல். ஆனா அவனுக்குன்னு வரும்போது கொஸ்டின் பண்ணிடுவாங்க, அவனுக்குன்னு வரும்போது கேள்வி கேட்டுருவாங்க. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து இழைத்து போவார். தேவ பிள்ளைகளே, நீங்க அமைதியா இருங்க. யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். எப்படி எப்படி ஃபைட் பண்ணுவாரு தெரியுமா? அந்த கோல் எல்லாம் உடைச்சு கிடையாது, ஒரு கோல் துளிர்த்து மீதி 11 கோலும் நாசமாகி, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. குடும்பத்துல சத்துருக்கள் எழும்பிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க முன்னாடி எப்படி மேன்மைப்படுத்த? குடும்பத்தில் இருக்கவங்களை அடிச்சா யாருக்கு தான் வலிக்கும்? நமக்கு தானே வலிக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, மற்ற கோல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த ஒரு கோலுக்கு மட்டும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உடா ரபா லபா கரபா சந்தரபா, உடா ரபா லபா ரபா தரபா கரபா ரிபா லபா ரபா சந்தரபா ரிகரபா லபா ரபா. ஓ, கொஞ்சம் அந்நிய பாஷையில எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கோல் துளிர் விடாமல் இந்த ஓட்டத்தை முடிக்க விட மாட்டான். இந்த கோல் துளிர் விடாமல். glory. ஹalleluya. அதனாலதான் இயேசு சிலுவையில் அவர் அவ்வளவு கஷ்டப்படுத்தும் போது, பிதாவை இவர்களுக்கு, இப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கணும். ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் பார்த்திருக்க. இப்ப ஆரோனுடைய கோலை மோச எடுக்கிறார். எடுத்துட்டு இப்ப கேட்கிறார், இனி உள்ள வைக்கட்டுமா? அதன் அர்த்தம் என்ன? ஆரோன் கோல் உள்ள போக கூடாது. இது வரைக்கும் 16வது அதிகாரம் வரைக்கும் ஆரோன் உள்ள போனதான் மேட்ரு. இப்போ எந்த கோல் மட்டும்தான் உள்ள போகணும்? எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. எல்லாரும் பார்த்திருக்க. அந்த கோல் துளிர் விட்டதும், துளிர் விடாத வரைக்கும் அதுக்கு மேல என்ன பெயர் எழுதினாலும் தெரியாது. துளிர் விட்டதுக்கு அப்புறம் நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்று, கைவிடப்படாத நகரம் என்று. அது யார் கோல்? மோசே எப்படி எடுத்து பார்ப்பார், ஆரோன். இனி யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது எப்படி உள்ள போலாம், இது எப்படி அங்க போலாம், கேள்வி கேட்க முடியாது. எல்லா கேள்விக்கும் பதில் வரும். பதில் வரட்டும். அதுக்கப்புறம் நான் ஜாமக்காரனா இருக்கிறேன்னு பிரயாசப்படாது. உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும், ஆமென், உன்னை தூஷிக்கிறவனுக்கும் கர்த்தர் ஒன்னதான் ஜாமக்காரனா வச்சிருக்கிறார். நீ நிற்கும் போது காலம் நிறைவேறும். சங்கீதம் 130 6-7 வசனங்கள். 6வது வசனம், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவர். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கும். இந்த இரவு மாறும். ஆமென். ஒரு பொழுது என்னுடைய பொழுதா இருக்கும், ஒரு நாள் என்னுடைய நாளா இருக்கும். அவனுக்கு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். 18 வருஷம் ஆனாலும் என் கூன் ஒரு நாள் நிமிரும். நான் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஜாமக்காரனுக்கு நம்பிக்கை தொய்ந்து போகாது. A watchman waits with hope for God's visitations, breakthrough and revival. அவன் நம்பிக்கையோடு காத்திருப்பான். அவன் தான் ஜாமக்காரன். நம்பிக்கையோடு. அவன் எனக்கு தெரியும், ஒரு பர்திமையும் வழியருகே நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறான். தாவீதின் குமாரன் வருவார் என்று. ஏன் தாவீதின் குமாரன் வருவார்? என தாவீதின் குமாரனை குறித்து தான் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அவர் குருடருடைய கண்களை தெளிவிக்கிறவர், குருடருடைய கண்களை திறக்கிறவர், ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றுகிற வேர். ப்ராஃபஸி இருக்கு. இவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். வேதத்தை யார் சொல்லியாவது கேட்டிருப்பான். திடீரென்று செய்தி வருகிற, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவுகிறது. இப்படி நஸ்ரேயனாகி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் குருடருக்கெல்லாம் கண்ணு திறக்கிறார். குருடருடைய கண்ணு திறக்கிறாரா? இப்படி பைபிள்ல ஒருத்தர் தானே சொல்லி இருக்கும், தாவீதின் குமாரன். அதனாலதான் இயேசு போகும்போது எல்லாரும் அவரை நஸ்ரேயனாகி இயேசுன்னு சொல்லும் போது இவன் மட்டும் என்ன சொல்லுவான் தெரியுமா? தாவீதின் குமாரனே. அதன் அர்த்தம் என்ன? நீ இருக்கிற சூழ்நிலை மோசமான நிலையில் இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு காத்திரு. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஆபகுக் 2வது அதிகாரம் 1வது வசனம்
நமக்கெல்லாம் 2:3 தெரியும், 2:1 தெரியாது. அந்த 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நான் என் காவலிலே தரித்து. என்ன வேர்டுங்க! அரணிலே நிலை கொண்டிருந்து என்னை எந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறாரோ அதுல நான் உக்காந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். என்கிட்ட தப்புன்னா அவர் என்ன கண்டிப்பார். ஆமே, இல்ல இது நான் அனுமதிச்சது, இதுல இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன்னா அவர் என்கிட்ட ஏதாவது சொல்லுவார். நான் இப்படிதான் வெயிட் பண்ணுவேன், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாருன்னு காத்திருந்து இந்த பிரேயர்ல, இந்த செய்தி வேளையில ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளமே, உன் ரோலை சொல்லிட்டாரு, நீ எழும்பிரு. ஏலி மாதிரி விட்டுறாத. ஆமே, நோவா மாதிரி எழும்பிரு. உன் குடும்பம் காக்கப்படும். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமே, அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ. இப்படி காத்திருந்தவனுக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்ல. இந்த பகல் வேளையில ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாரோ, என்ன சொல்ல போறாரோ ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த ஆபகுக்கு 2:3 என்ன சொல்ல போறாரோன்னு காத்திருக்கிறவர்களுக்கு சூழ்நிலை நெருக்கமா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார், காத்திருக்கிற உள்ளமே, குறித்த காலத்துக்கு தரிசனம். நல்ல கைகளை தட்டி, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. பக்கத்துல 2 பேரை கையை பிடிச்சு பலப்படுத்தி சொல்லுங்க, அது பொய் சொல்லாது. வார்த்தை பொய்யாகாது, வார்த்தை பொய்யாகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு என்ன சொல்ல போறீங்க? செய்ய மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? உனக்கு நடக்காதுன்னு சொல்ல போறீங்களா? அப்படி பயந்து இருக்கும் போது அது நிறைவேறும். எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை விடாய்த்து ஆத்துமாவை குளிர பண்ணும். விடாய்த்து போய் வந்திருக்கிற உள்ளமே, இதோ கர்த்தருடைய வார்த்தை, இது என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நிச்சயம் உள்ளவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் ரோலை சொல்லிட்டார், உன் ரோலை சொல்லிட்டார், நீ யாருன்னு சொல்லிவிட்டார். ஆமே, கர்த்தர் வைத்திருக்கிற. ஆண்டவரே, யாரும் நிக்க விட மாட்டேங்கிறாங்க, அதை நீ மைண்ட் பண்ணாத. உன் கோல் இன்னும் துளிரல, அதான் விஷயம். உன்னையும் அழைப்பையும் அங்கீகரிக்கல தெரியுமா? உன் கோல் துளிரல. உன் கோல் துளிரது வரை நீ காத்துறாத. உன் ரோலை நீ செய். எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் போது நீங்க செய்றீங்க தெரியுமா? இந்த ஆரோன் இந்த இடத்துல வந்து நிக்கிறார். மோசே நின்னாலும் அது பரவாயில்ல. ஏன்னா மோசைக்கு விரோதமா முறுமுறுத்ததை விட யாருக்கு அகைன்ஸ்டா தான் ரொம்ப முறுமுறுக்கிறாங்கன்னா ஆரோன். ஆரோன் வந்து நிக்கிறார். எப்படி ஓடி வந்து நிக்கிறார். நிக்கணுமே, நிக்கல. ஆண்டவர் அதுதான் பார்க்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, அதாவது மனதளவுல தளர்ந்திருந்த ஆரோன, ஆனாலும் நின்னா. ஆண்டவர் சொல்றார், இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன். விடியல் வரப்போகிறது. சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசனம், சில விடியற் காலம் சிலருக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபாவி என்னில் ஊற்றும். ஒரு டைம் ரொம்ப ஆயிட்டு, ஒரு 3 minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு ஜெபம். நீங்க வீட்டுல போய் இதை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஓப்பனி வினேகாஸ் பண்ண பாவம் தான் பிரச்சனை காரணம். ஆனா ஏலி, நீ ஜாமக்காரன மாறி இருந்தேன்னா தடுத்திருக்கலாமே, தடுத்திருக்கலாமே. கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து. உங்க இடது கரத்தை இருந்தல். நேரம் ரொம்ப ஆனதுனால நான் இங்க ஜெபிக்க விரும்புறேன். ஆனா உண்மையா ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏலிய மாதிரி, எசேக்கியாவை மாதிரி நான் எனக்கு மட்டும் காவலாளனா இருந்துட்டு என் குடும்பத்தை விட்டுறக்கூடாதுப்பா, சபையை விட்டுறக்கூடாதுப்பா, தேசத்தை விட்டுறக்கூடாதுப்பா. ஆண்டவரே, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் உணர்ந்தவனாய்
உள்வாங்கினவனாய் திறப்பில் நிக்க, நோவா மாறி திறப்பில் நிக்க, யாக்கோப மாறி போராட, மோசைய மாறி திறப்பில் நிக்க, நோவா மாறி குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஆரோன மாதிரி நிக்க, எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். கர்த்தர் உனக்கு ஒரு ஜாமக்காரன் ரோல் கொடுத்திருக்கிறார்னா உனக்கு ஒரு விடியற் காலத்தையும் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு விடியற் காலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. கண்கள் இருளடைகிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்குள்ள இந்த ஆவிக்குரிய மந்த நிலைமை வேண்டாம். ஒரு அனலை தருவீராக, ஒரு அனல் உண்டாக செய்வீராக, ஒரு அனல் உண்டாக செய்வீராக, ஒரு அனல் உண்டாக இயேசுவின் நாமத்தில். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். கர்த்தர் கிருபையை ஊற்றுறார், கிருபையை ஊற்றுறார். உன் ஜெப ஜீவியத்தை தட்டி எழுப்புறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷையில உன் கோல் துளிர்விடும் காலம் சமீபிக்கிறது. ஆண்டவரே கிருபையை ஊற்றுவீராக, கிருபையை ஊற்றுவீராக. கிருபை தாங்கப்பா. அறிந்து மசதியா இருக்கிற நிலையினே வேண்டாம். காலங்களை ஜாமக்காரனுக்கு தெரிவிக்கிறவரே, விடியற் காலம் எது பகற்காலம் எது என்பது ஜாமக்காரனுக்கு அறிவிக்கப்படுகிறதே. அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி காலம் அறிந்து செயல்பட எனக்கு கிருபை தாங்க. எங்க அமைதியா இருக்கணும், எங்க செயல்படணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீத போல குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஜாமக்காரனாய் என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்துங்கப்பா. விட்டுறாதீங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. ஆண்டவரே நன்றி. இப்படி பிள்ளைகளை கொண்டு வந்து இதை கேட்க பண்ணினேன். கர்த்தாவே எங்களோடு பேசினேன். ஏசாயா 62 சொல்லி இருக்கிறபடி, ஆமே, நான் ஜாமக்காரரை கட்டளை இடுகிறேன் சொன்னீரே. அப்படியே உங்க தலை மேல உங்க கையை வச்சு என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும் ஆண்டவரே, என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும். இனி என் தானியம் சத்துருவுக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, இனி என் தானியம் சத்துருக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஒரு ஜாமக்காரனாய், ஜாமக்காரனாய் கர்த்தாவே உம்முடைய கட்டளை என் மேல் பிறப்பிக்கப்படுவதாக, உம்முடைய கட்டளை என் மேல் பிறப்பிக்கப்படுவதாக. நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஒவ்வொருவரை முத்திரை போட்டு அனுப்பும், சாட்சியாய் நிறுத்தும். ஆமென். சீக்கிரம் நீர் அநேகரை சொல்ல வைக்க போகிறேன். இத்தனை வருடம் உலர்ந்திருந்த என் வாழ்க்கை துளிர் விட்டது, துளிர் விட்டது. என் வாழ்வின் விடியற் காலம் வந்தது. நன்றி ஆண்டவரே. கிருபை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன்.